ஹை கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரூ அண்ட் மேன் ஆஃப் மை வேர்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, லைக் நம்ம வந்து கிரியேஷன் ஆப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் லிங்க்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன் சி ப்ரோக்ராமிங் தான் நான் பேசிக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் அண்ட் லாஜிக்கல் அண்ட் தியரி பார்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் நான் எனக்கு தேவையான ஒரு சில பேசிக் லைப்ரரிஸ் எல்லாம் முன்னாடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறேன். STUCT ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா நோடுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அதுக்கு வந்து டேட்டானே நேம் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு STUCT நோட். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் இப்படின்ற ஒரு பாயிண்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோடு இருக்கும். ஸோ அந்த நோடு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பேசிக்காக. அந்த நோடில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டு இருக்கும். ஒன்று டேட்டா ஃபீல்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லி 2 ஃபீல்டு இருக்கும். டேட்டா ஃபீல்டில் ஆக்சுவல் கண்டென்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நோடோட லொக்கேஷன் இருக்கும் கைஸ். ஸோ அதை எடுக்கணுன்றதுக்காக நான் பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கேங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இதான் பேசிக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இதான் நான் பேசிக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் கைஸ். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எந்த ஒரு வேல்யூஸுமே இருக்காது. அதனால் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லுன்னு இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட். அண்ட் லாஸ்ட் நோட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒரு நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா லாஸ்ட் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரக்ட் நோட் அண்ட் ஹெட். ஸோ ஹெட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்ன கொடுக்குற வேல்யூன்னு கேட்டிங்கன்னா நல். ஸோ நல்லில் வச்சுக்கிறேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன வந்து இன்னும் சொன்னால் கேபிட்டலில் இருக்கணுமா ஸ்மாலில் இருக்கணுமா? சரி, ஓகே, நான் வந்து இனிஷியலாக வந்து நல். ஓகே, ஹெட்டை வந்து நான் நல் அப்படின்ற வேல்யூவில் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து கிரியேஷனுக்கு வந்துடுறேன் கைஸ். ஓகே, கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லைக் வந்து எனக்கு வந்து எப்பயுமே வந்து லென்த் ஆஃப் த நோடு வந்து நான் ட்ராக் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை ஃபஸ்ட் இனிஷியலாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து இன்சர்ஷன் நடக்கும்போது பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும்னா லென்த் ஆஃப் த நோடு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ட்ராக் பண்ண முடியுங்க. ஸோ அதுக்காக அந்த பொசிஷன் ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எப்பயுமே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு விட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வருவோம். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வாய்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லி நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேணும். ஸோ அதனால் இன்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, இங்கே அதே மாதிரி இதையும் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ வந்து பேசிக்காக வந்து நம்ம எப்படி ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ணுவோம், எப்படி ஒரு நோட் க்ரியேட் பண்ணி அதை லிங்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we need to create a node. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ நோடு வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கோட்ஸ் நான் இப்போ டைப் பண்ணிருக்கேன். அண்ட் நோடுன்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூ நோட். ஓகே, இதெல்லாம் வந்து நான் ஒரு நியூ நோட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக ஆக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா STUCT and node I think OCன்னு நினைக்கிறேன். யா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் STUCT நோட் அப்படின்னு. ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணல கைஸ் ஒரு நியூ நோட். இந்த நியூ நோட்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட லொக்கேஷன் பார்ட்டு தான் வந்து இப்போ நான் அந்த நியூ நோடில் சேவ் பண்ணுறேன். ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க்டு லிஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைனாமிக் மெமரி ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டைனாமிக் மெமரினா என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு ப்ரோக்ராம் ரன் டைமில் அதோட மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த ரன் டைம், அதனால தான் டைனாமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வந்து இந்த மேலக் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, இதுதான் இந்த ரன் டைமில் அந்த வேரியபிளுக்கான மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணுறது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அலோகேட் பண்ணும்போது அந்த மெமரி ஸ்பேஸ் எடுத்துகிட்டு வந்து, ஸோ எங்கே நீ சேவ் பண்ண அப்படின்ற விஷயத்த நான் அந்த நியூ நோட்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இப்படி தான் வந்து நான் ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த நியூ நோடில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ நோடோட டேட்டாவை வந்து ஐட்டம் கீக்கல் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த நியூ நோடோட டேட்டாக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற அந்த ஐட்டம், ஸோ அதுதான் டேட்டா தான் இருக்க போகுது. அண்ட் அதான் இட் கண்டெய்ன்ஸ் அன் ஆக்சுவல் பார்ட் ஆஃப் அன் டேட்டா இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெட். ஸோ ஹெட் வச்சுருக்கேன். ஸோ ஹெட்டில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லுன்னு தான் கைஸ் இருக்கும். ஸோ இனிஷியலாக ஹெட்டோட வேல்யூ நல்லுன்றதை நம்ம இங்கேயே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து நியூ நோடு நான் இப்போ கிரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லுன்னு தான் இருக்க போகுது. பிகாஸ் ஒரு நோடோட லாஸ்ட் நோடு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் நெக்ஸ்ட் ஹெட் ஈக்குவல்ஸ் நியூ நோட் அப்படின்னு தரேன். ஸோ லைக் இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா நான் கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணுவேன். அந்த நியூ நோடோட டேட்டாவில் வந்து நான் என்ன டேட்டா கொடுக்க போகிறேனோ அதை கொடுத்துப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டு, அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்லுன்னு சேவ் பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, ஹெட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை எதுக்கு ஈக்குவல்ஸ் பண்ணிக்கிறேன்னா, இப்போ நான் கிரியேட் பண்ண நியூ நோடோட பொசிஷனை அந்த ஹெட்டுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பொசிஷன் ஈக்குவல் டு பொசிஷன் ப்ளஸ் 1. ஸோ இது எதுக்குன்னா, நோடோட லென்த்தை நான் ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நோட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் செகண்ட் டைம் நோட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் செகண்ட் டைம் நோட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஐட்டம் வந்து நான் வேறு ஏதோ ஒன்று தரேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நியூ நோட் ஒன்று கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அதோட டேட்டா வந்து நான் இப்போ கொடுத்த டேட்டாவுக்கு ஈக்குவல் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் இப்போ வந்து ஈக்குவல் டு ஹெட்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணோம் கைஸ் ஒரு நியூ நோட், அதை தான் நம்ம வந்து அதோட லொக்கேஷனை தான் வந்து நான் ஆக்சுவலாக ஹெட்டில் வந்து இப்போ சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இப்போ இதோட நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம்ல, அதோட பாயிண்டர் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட். இப்போ கிரியேட் பண்ண நோடோட லொக்கேஷனை இந்த ஹெட்டுக்குள்ளே இப்போ நான் சேவ் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவை நான் கிரியேட் பண்ணுவேன். அந்த டேட்டாவோட லொக்கேஷன் லாஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுப்பேன், ஹெட்டுக்கு ஈக்குவல் ஆக்கிப்பேன். அண்ட் அடுத்தடுத்து நான் நோடு கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கோட நெக்ஸ்ட்டுக்கு இந்த ஹெட்டை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் அதோட வேல்யூவை அந்த ஹெட்டில் திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லும்போது ரைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நோடை வந்து வரைஞ்சி ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியுங்க கைஸ். ஓகே, வாய்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட். அண்ட் கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து 26 அப்படின்னு தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் 90 அப்படின்னு தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் 60 அப்படின்னு தரேன். ஸோ இதெல்லாம் இப்போ எந்த ஒரு எரரும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஆக்சுவலாக சி ப்ரோக்ராமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். சிங்லி லிங்க்டு லிஸ்ட். ஸோ அதனால் சிங்லி எல்எல்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஈக்குவல்ஸ் நல்லன்ற இடத்துல ஒரு எரர் வருது. ஸோ மேபி இதுக்கான காரணம் வந்து கேப்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் அகெயின். அண்ட் அகெயின் இப்படி தான் வருதா, இன்னும் ஃபுல் கேப்ஸில் மாற்றுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது ஃபுல் கேப்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக நான் அதான் அப்போயே நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ரிட்டர்ன் வேல்யூ 3. ஸோ வந்து நான் 3 வேல்யூ வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணலை, பேசிக்காக ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் வந்து தனியாக பண்ண தான் நினச்சேன். பட் டிஸ்பிளேன்ற ஒரு ஆப்ரேஷனும் வந்து நான் இதிலே சொல்லிடலான்னு இருக்கேன். ஓகே, இதுலேயே வந்து டிஸ்பிளே எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது ஒரு லிஸ்ட் அப்படின்றதும் இதிலே பார்த்துடலாம் கைஸ். அண்ட் ட்ரைவர்சல் வந்து டிஸ்பிளே தான் வரும். ஏன்னா ட்ரைவர்சல்னால் ஒவ்வொரு நோடையும் இப்போ விசிட் பண்ணி பார்க்க தான் ட்ரைவர்சல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணும்போதே நம்ம ஒவ்வொரு நோடை விசிட் பண்ணி தான் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அதனால் ட்ரைவர்சல் டிஸ்பிளே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே இதுக்கு வந்துடுது.
அதனால் இப்போ 3 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒன்று கிரியேட் பண்ணுறது எப்படி, இன்னொன்று ட்ரைவர்சல் பண்ணுறது எப்படி, இன்னொன்று டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்ற இந்த 3 ஆப்ரேஷன் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட்டையும் நம்ம வந்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்குறோம் guys. ஓகே, print list அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நோட் கிரியேட் பண்ண போகிறேன். நோட் அண்ட் இது வந்து PTR அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து நான் ஹெட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக ஈக்குவல்ஸ் பண்ணிக்கிறேன். HEAD, ஸோ ஹெட்டுக்கு ஈக்குவல்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார் லூப், நாட் ஃபார் லூப், வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம் guys. ஸோ நம்ம பேசிக்காக வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் லூப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த PTR வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு நல். ஸோ இந்த PTRோட வேல்யூ வந்து இந்த PTRோட நெக்ஸ்ட் guys, சரி ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த PTR வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா இருக்க பட்சத்தில் என்ன அர்த்தம்னா இதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது தான் நமக்கு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுக்குறோன்னா பிரிண்ட் F equals %D. ஸோ கமால் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஓகே, கம்மா நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா PTRோட டேட்டா. ஸோ PTR டேட்டா, ஸோ ஐ மீன் இது பேசிக்காக என்ன பண்ணணும்னா ஹெட்டோட டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகுது கைஸ், அவ்வளோதான் பண்ண போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இது அதுதான் பண்ண போகுது. லைக் நம்ம ஹெட்டோட டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்னா PTR ஹெட்டுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். ஸோ PTRோட இப்போது டேட்டா என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹெட்டோட டேட்டா தான் இப்போ PTRோட டேட்டாவாக இருக்கும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரிமெண்ட்னா என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் PTR ஈக்குவல்ஸ் டு PTR நெக்ஸ்ட். ஸோ இப்போ அகைன் இதோட நெக்ஸ்ட் வந்து PTRக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அகைன் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் இருக்குன்ற பட்சத்தில் இது ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதோட டேட்டாவை நெக்ஸ்ட் அதோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணுவோம். திருப்பி நெக்ஸ்ட் PTR ஈக்குவல் டு PTR நெக்ஸ்ட்டை சேவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த டேட்டாவோட அடுத்த நோடோட லொக்கேஷனை வந்து PTRக்கு ஈக்குவல்ஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணும்போது மேபி இப்போ நான் செக் பண்ண போகிறேன் இந்த PTRோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, அதுதான் இருக்கிறதுலே கடைசி நோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நல்லா இருக்க பட்சத்தில் நான் எதையும் பிரிண்ட் பண்ண தேவையில்லை, மொத்தமாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னு அர்த்தம், வெளியே வந்துடும் கைஸ். அண்ட் ஓகே, அவ்வளோதான் ஆக்சுவலாக. ஸோ இங்கே மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் printf singly linked list அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட் கைஸ், இங்கே இதை எடுத்துருவோம் போட்டுட்டு. ஓகே கைஸ், ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கிளியராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பிரிண்ட் இங்கே கொடுத்துருவோம், பிரிண்ட் லிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பிரிண்ட் லிஸ்ட்ன்றது இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ யாரும் வந்துச்சுன்னா டீபக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா n = 60906 வந்திருக்கு. ஸோ இது ஏன்டா இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, சின்ன விஷயம் தான் இங்கே பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் டேட்டாவை பக்கத்தில் பிரிண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நியூ லைன் கொடுத்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இப்போ நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 26 டேட்டா கிரியேட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் 19 டேட்டா கிரியேட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் 16 டேட்டா கிரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் லிங்க்டு லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஐ மீன் அந்த லிங்க்டு லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கைஸ். ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 60, நெக்ஸ்ட் வந்து 90, நெக்ஸ்ட் 26. ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற லிஸ்ட் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ், ஓகேவா. ஸோ 26 வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து 26க்கு முன்னாடி 90 வரும், நெக்ஸ்ட் 90க்கு முன்னாடி 60 வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக தான் வருது. ஸோ கிரியேஷன் அண்ட் பிரிண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ட்ரைவர்ஸ் இருக்குது, மூணுத்தையுமே நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டோம். அண்ட் ஓகே, இந்த இடத்துல ஏன் இந்த ஸ்லாஷாக வரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கிரியேட் பண்ணிப்போம், லைக் கிரியேட்
100 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ இந்த 100 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து தான் 60 இருக்கும், அதுக்கு அடுத்து 90 இருக்கும், அதுக்கு அடுத்து தான் 26 இருக்கும் கைஸ். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஹேக்கிங் ப்ரோக்ராமை. ரன் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 100, நெக்ஸ்ட் 60, 90, 26 இந்த மாதிரி ஆர்டராக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அண்ட் எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரைவர்ஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம் கைஸ். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ லவ் யூ கைஸ்.